வணக்கம் மக்களே. மிகவும் பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையேயான IPL T20 மேட்சஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் அஜாங்கியா ரஹானே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை முதல்ல பேட்டிங் செய்ய அழைச்சாரு. இதன்படி சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகிய இருவரும் இன்னிங்ஸை ஓபன் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் ஆரம்பத்திலே அதிரடியா முதல் பந்திலே பவுண்டரி அடிச்சு ஹாட்ரிக் பவுண்டரி அடிச்சு இன்னிங்ஸை சூப்பரா துவக்கினாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் சிறப்பா ஆடிட்டு இருக்கும்போது மறுபக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறதுனால வழக்கம் போல 8 ரன்களுக்கு நடைய கட்டினாரு. அதன் பிறகு சஞ்சு சாம்சனோட ஜோடி சேர்ந்த ஆயுஷ் மாத்ரே சிறப்பா அதிரடியா ஆடி 17 பந்துகள்ல 38 ரன்கள் அடிச்சு அவரும் அவுட் ஆகி வெளியே போனாரு. அதன் பின்ன வந்த பிரவிஸ் சூப்பராக விளையாடி 41 ரன்கள் எடுத்தாரு. இதற்கிடையில சிறப்பா ஆடி வந்த சஞ்சு சாம்சன் 48 ரன்கள்ல அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. பிரவிஸும் பாத்தீங்கன்னா 41 ரன்கள் குவிச்சு பெவிலியன் திரும்பினாரு. இப்படி எல்லா வீரர்களும் சிறப்பாக ஆடி 193 ரன்களை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு வெற்றி இலக்காக நிர்ணயிச்சாங்க. ஒரு கட்டத்துல 200 ரன்களை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இறுதி ஓவர்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியோட பவுலர்கள் சிறப்பாக பந்து வீசி பவுண்டரிஸ் எதுவுமே கொடுக்காம சிங்கிளா மட்டுமே கொடுத்து ரன்களை கட்டுப்படுத்தினாங்க. 193 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட களமிறங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. பின் ஆலன் தொடக்கத்திலேயே அவுட் ஆகி வெளியேறினாரு. அதன் பிறகு கேப்டன் அஜாங்கியா ரஹானே மட்டும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருந்தாரு. மறுபக்கம் விக்கெட்டுகள் சீரான இடைவெளியில விழுந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பவுலிங் யூனிட் ரொம்பவே சிறப்பாக பந்து வீசி இருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல நூர் அகமது சிறப்பா பந்து வீசி 3 விக்கெட்டுகள் அள்ளி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு. மிடில் ஓவர்ஸ்ல கொல்கத்தா அணியை சேர்ந்த ரமன்தீப் சிங் மற்றும் ரமன் பவல் ஆகிய இருவரும் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அணியை வெற்றி பெற வைக்கிறதுக்காக போராடினாங்க. ஆனாலும் ரன் ரேட் அதிகமாக இருந்ததுனால அவர்களுடைய போராட்டம் வீணானது. இறுதியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 162 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மிகப்பெரிய பலமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைதானம் முழுவதும் மஞ்சள் படையால நிரம்பி இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. நண்பர்களே, இந்த போட்டி குறித்த உங்களது கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.